Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Sing and React. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போகிறது மாமன் மூவியோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த மூவி வந்துட்டு இந்த மூவியோட ட்ரெய்லர் வந்து ஒரு 1 day ஆச்சு. நம்ம இப்போ தான் ரேட் பண்ண போகிறோம். இந்த மூவியோட ஆக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த மூவியோட ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐஸ்வர்யா லட்சுமி. ஸோ ஒரு நியூ காம்போ. ஸோ கண்டிப்பாக ஒரு எப்படி பேர் அந்த ரொமான்டிக்கலாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மூவியோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டிராஜ் அண்ட் மியூசிக் பை ஏஷம் அப்துல் வஹாப். ஆக்சுவலி இவர் என்ன ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்ல இந்த ட்ரெய்லர். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம செக் அவுட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு நிறைய பேருக்கு நான் பேசுவோம். Yep, your baby's update is here. Okay. அக்கா எந்திரி என்ன எழுந்திரி. உன் பையனுக்கு காது முளைச்சிருக்கு. நாம பேசுறது அவனுக்கு கேட்கும். அப்படி நிறைய படத்துல நான் பேசுவேன். பேசு. என்ன பெத்தாரே மாமன். இந்த உலகத்துல நீ பார்க்க போற முகம் உன் மாமன் முகமா தான்டா இருக்கும். உன்னை நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் பவுடர் போட்டு விடுவேன், தீ எறும்பாண்டாம பாத்துக்குவேன். உனக்கு பாசங்காட்ட அப்பா அம்மா, செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி, உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை, மலை போல மாமே, இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. உன்னை டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். நாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், ஊர் சுத்தலாம். வாழ்க்கைய கொண்டாட்டமா இருக்க போதுடா. மாமா இல்ல எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கோ. பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும், குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும், யாரு யாரை விட்டு போனாலும், நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. Oh my God, look at the acting. வாங்க. பிரசாந்த் பாண்டிராஜ், May 15th, மாமன் in theaters. So எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? செம்மையா இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு இல்லையா? அந்த கரெக்ட். நான் தான் ஒன்று பார்த்துக்குவேன், நான் தான் ஒன்று வச்சுக்குவேன், கதை சொல்லி தூங்க வைப்பேன் சொல்றது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், செம்மையா இருந்துச்சு. ஃபைனல் சீன்ஸ் எல்லாம் மேசிவா இருந்துச்சுல. ஆக்சுவலா மாமன் அப்படிங்கிறப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்துட்டு அத்தை பொண்ணு அந்த மாதிரி மாமா அத்தை பொண்ணு அந்த மாதிரி அத்தை பொண்ணு அந்த கைண்ட் ஆஃப் இருக்குன்னு பார்த்தேன். பட் இது வேற லெவலான ஒரு இமோஷனல் மூவியா இருக்கு. அக்கா பையன் வயிற்றுல வைக்கும் போதே காது முளைச்சிருக்கும் நீ பத்தி கண்ணெல்லாம் முடிக்கணும், என் மூஞ்சில முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. அத்தை மாமா அந்த மாதிரி எல்லாம் காட்டும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கலர்ஃபுல்லா அப்படியே ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலியா காட்டுறாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேரேஜ் வெட்டிங் சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டப்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய இருக்கு. யூஸ்வலா வந்து நம்ம சில மூவிஸ்ல நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா வந்து இந்த கடைக்குட்டி சினிமா இப்படிதான் இருக்கும். முதல்ல அப்படியே ஃபன்ஃபுல்லா இருக்கும். அடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு டிராஜடினால அந்த ஃபேமிலி அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மூவில இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு. பட்
எனக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் தாண்டி எனக்கு சூரி அவங்களோட ஒரு ஆக்டிங் வந்து இந்த மூவில எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லாம் அது நான் விரும்புறேன் ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ ஃபைனல் ஆக்டிங் எல்லாம் செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலா வந்துட்டு. ஆமா, அந்த கண்ணாடியில அவர் அங்க இருந்து பார்த்துட்டு இந்த பையன் பார்க்கும்போது அவர் அங்க இல்ல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷும் கொஞ்சம் பேர் கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஏதோ ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் செக் அவுட். காமிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு பால்கனில நிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா எதனால வந்துட்டு நான் சூரியோட ஆக்டிங் இதுல பார்க்கணும்னா ஆக்சுவலா வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சூரிக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் செட் ஆகாது. லைக் சிவகார்த்திகேயன் எப்படி சொன்னாங்க முதல்ல, இந்த மாதிரி செட் ஆகாது, அவரு வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு சம் கைண்ட் ஆஃப் காமெடிஸ் கலந்து அந்த மாதிரி தான் ரோல் செட் ஆகுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா அதனால வந்துட்டு இந்த மூவி நான் சரிங்களா. ஸோ கைஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு டேக் சந்திங்க. பை பை, see you. Take care. Take care.